இங்கு விஸ்வாமித்திரர் வீரமாக அசலாத்துப்பள்ளி அகரடிக்கும் கட்டிக்குளத்தின சேர்ந்த அன்பு மாமா காளைலிங்கம் அவர்களுக்கு விழா குழுமை சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிந்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு சோரம் தின்னு வாங்க எந்த தண்டி வருங்க ஒரு எனக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினருக்கும் பொன்னாடை ஓட்டி மரியாதை செய்த மாபெரும் பாலியரங்கள் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகின்றிருக்கக்கூடிய நாடக கலா ரசிகர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குடிக்க தெரியணும், முதல்ல குடிக்க தெரியணும். பாடுபட்டவன் சோத்தத்துப்பா, பள்ளத்தை இறைச்சவன் மீனத்துப்பா, சும்மா இருக்கவன் சும்மாதான் இருக்கணும். பிரம்ம வைசிய சக்திய சூத்திரன்னு சொல்லப்பட்ட 4 வருடத்தால பிரிச்சு வச்சுட்டு இருக்காளே, ஏன் பிரிச்சு வச்சுட்டு இருக்கா? எல்லாரும் நினைச்சிட்டு அவ உயர்ந்தவா இவ தாழ்ந்தவா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. அதுதான் கிடையாது. அவ செய்கிற தொழிலை வச்சுதான் இந்த மர்மத்தை பிரிச்சு வச்சுட்டு இருக்கா. எங்களால் பிரபுகுலத்தை சேர்ந்தவா பிராமணர் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? ஆமா, படைக்கும் தொழிலை செய்துட்டு இருப்பான். ஆமா ஆமா. இப்ப பிரம்மா என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கார்? எறும்புக்களில் 14 ஜீவராசிகளையும் படைச்சுட்டு இருக்கார். அந்த பிரபுகுலத்தை சேர்ந்தவா நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நாங்கள் வேத சாஸ்திரங்கள் படிச்சோம். ஆமா, இது என்ன தெரியுமா? மயிரா, நல்ல வேலை மயிர்னு சொல்லாம போனேன் போறோம். இது பிரம்ம முடிச்சு பிரம்மா போடு, பிரம்மனுக்கு ஒப்பானமா போடுறது. இப்ப நாங்க மட்டுமா போட்டு இருக்கோம். வேளாறு போடுறாரு பாத்துருக்கேடா. வேளாறு ஏன் போடுறா? அவளும் எங்களை மாதிரி பிரபுகுலத்தை சேர்ந்தவா. பிரம்மா உற்பத்தி பண்றது மாதிரி அவளும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான். அந்த அருக்கு பார்த்தா குதிரை, அதை உற்பத்தி பண்ணது யாரு? வேலை. அவளும் உற்பத்தி பண்றான், உருவாக்குறான் இல்லையா? ப்ரொடக்ஷன், தயாரிப்பு. ஆமா, ஆசாரி போடுறாங்க, பூசாரி, ஆசாரி எல்லாம் ஒண்ணுதான். ஆசாரி போடுறாள். அவன் தொழில் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? சும்மா இருக்கிற மரத்தை வெட்டி சிலையா செய்கிறா, நிலையா செய்கிறா, தேடலாவாதான் சிற்பங்களாவாதான் செஞ்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அவன் போட்டு இருக்கா. இந்த பிரபோதத்தை சேர்ந்ததா அவன் எல்லாரும் அங்கதான் போட்டு இருக்கமே. நாங்களா பகவான் இந்த கருப்பன் இருக்கா பார்த்தா அவளை படிச்ச யாரு? நாங்கதான். உயர்ந்ததா? ஐயோ, திருப்புவனத்துல அந்த ஆற்றங்கரையில ஆற்றுக்குள்ள போய் அமாவாசைக்கு வந்து வாங்கணும். உங்களால அதை செய்ய முடியுமா? நீங்க எல்லாம் பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்கிறவா சொல்ற வேலையை தான் பணம் வாங்குறவா கேட்பான். ஆமா ஆமா. ஹலோ, அதெல்லாம் சரியா வாங்கிடும். பார்த்தேன்னா திருப்புவனம் ஆத்துக்குள்ள பார்த்தேன்னா ஒரே ஒரு ஐயர் தான் மைக் சீட்ல பேசுவார். 1000 பேருக்கு வரிசையில குத்த வச்சுட்டு இருப்பான். பணம் கொடுக்கிறதா யாரு? நீங்க. பணம் வாங்குறதா யாரு? நாங்க. பணம் கொடுக்கிறவா சொல்ற வேலையை தானே பணம் வாங்குறவா கேட்கணும். ஆனா எங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நாங்க சொல்ற வேலையை நீங்க கேட்கிறேன். அவன் வரிசையில உட்காருங்க, பணத்தை கடவுள். சரி சாமி, உட்கார்ந்தாச்சு. பூரா சட்டைய பூரா கலத்துறோம். கலத்திக்க சாமி. அப்படியே உங்க தோப்பனார் வேலை சொல்லுமா, உங்க தோப்பனார் வேலை சொல்லுமா, இப்படி நாங்க சொல்ற வேலையை ஆமா. எல்லாரும் என்ன சொல்றா? ஆமா, எல்லாரும் என்ன சொல்லுவா? உங்களை ஏமாத்தி முளைக்கிறேன் அப்படின்னு எங்களை பார்த்து நக்கோட் பண்ணி தப்பு தப்பா பேசிட்டு
என்ன என்ன பண்ணி நக்கூர் பண்ணி? ஆமா, என்ன சாமி நீங்க எல்லாம் வேலை பார்க்கற நாங்கெல்லாம் உள்ள வளர்ப்பு போட்டோம், ஆடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கிறோம், உங்களை எல்லாம் ஒரு வேளைக்கு வெயில் வேணும் போற இல்லையே, ஏமாத்திட்டான சாப்பிடுறேன். ஏமாத்தானே சாப்பிடுறீங்க? நாங்களா ஏமாத்தலாம் இல்லையா? அதே பொறுப்பு நாங்களை ஏமாத்துறோம்னு சொல்லி எங்களை வச்சு நீங்க குழப்பம் நடத்திட்டு இருக்கேன். எங்களை வச்சு நீங்க குழப்பம் நடத்துறீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இப்ப வேற ஒண்ணு இல்ல, இருங்க. இவ்வளவு பெரிய கோவில கட்டுறோம், கட்டி ஊருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு 5000 10,000 வரிய போட்டு ஆமா கோவில கட்டி எல்லாம் செஞ்சு கடைசியில கும்பாபிஷேகம் வைக்க போகும்போது உங்களுக்கு கொண்டு உள்ள வைக்காத. ஏன் நீங்க கட்டின சும்மா உட்காருங்க. 1.5 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு, 4 லட்சம் கொடு, எங்க காசை எங்களை வச்சு நீங்க நெய் ஏன் லிட்டர் கணக்குல ஏன் நீங்க கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியதானே? எதுக்கு எங்களை கூப்பிட்டால்? அதுல பொன்னி அரிசி, பச்சரிசி உங்களுக்கு எல்லாம் செய்ய தெரியா? நல்லா செஞ்சீங்க. நாங்க நல்லா செய்வோம்னு தான் எங்களை கூப்பிடுறோம். இப்ப வருவோம் இந்த நடுக்கிரி ரோடு இருக்கு பாத்தீங்களா? அடிப்படை ரோடு, நம்ம நடுக்கிரி ரோடு இருக்குல்ல, அங்க வந்து ஐயங்கார் பேக்கரி அப்படின்னு இருக்கேன். நாங்களா வச்சிருக்கோம். எங்க பேரை சொல்லி ஐயங்கார் பேக்கரின்னு சொல்லி அங்க அருவாளை வச்சு வியாபாரம் பண்ணாத இந்த பெரிய வீச ஏயா இப்படி எங்க பேரை சொல்லி நீங்க வளர்த்து ஐயங்கார் பேக்கரின்னு அங்க இருக்கிறது பூரா சிக்கன் பப்ஸ், முட்டை பப்ஸ். எங்க ஆத்துல ஏதாவது முட்டை பப்ஸ் இதெல்லாம் செய்வோமா? இப்ப அறிவு வேணாமா? ஐயங்கார் பேக்கரி ஏன்டா அப்படி ஏமாத்தி எழுதி எங்களை ஏமாத்த வேண்டிய யாராவது கேட்டீங்களா? அங்க மட்டும் வாங்கிக்கிட்டு சிறுநாய் கீழ்ன்ற மாதிரி திங்கிற. அங்கேயும் உங்க பேரு தானே, எங்களுக்கு என்ன உங்க பேரு தானே. எங்க பேரை சொல்லி அப்படி அசிங்கப்படுத்தி நாங்களா வச்சிருக்கோம், நீங்களா வச்சிருக்கீங்க. கிடையாது. நீங்க சைடுல கமிஷனை வாங்கிட்டு பேசாம இருக்கிறீங்க. ஆமா, அது இருக்கட்டும். இந்த வந்த மாடு வளர்ந்த வெள்ளத்துன்னு சொல்றானே அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியலையே. எல்லாரும் நினைச்சிருப்பா நாங்க காலம் இந்த மாதிரி நாங்க நடிச்சிருப்போமே. அது மாட்டுக்கு சொல்றதுல நமக்கு சொல்றது. எப்படி வந்த மாடுண்டா யார் தெரியுமா? அதுதான் பொண்ணை கட்டி மறுமை. பொண்ணை கட்டுற மறுமை என்றா வந்த மாடு. சரி, சொந்த மாடுண்டா பையன். எப்ப நல்லா யூடியூப்ல நல்லா எடுத்து இதை மட்டும் ஜூம் பண்ணி போடு. அவர் வீட்டுல ஒரு மருமே நல்லா கேட்கணும். இந்த வந்த மாடு வளர்ந்த விளக்கணும்னா இந்த மருமையை வருவாங்க வந்த உடனே. ஆமா, ஆட்டுக்கோழி என்ன, நாட்டுக்கோழி என்ன, ஆட்டுக்கறி என்ன, அம்மாளுக்கு மாமனார் வீட்டுல அடிச்சு தட்டுறது. ஆமா, இந்த வந்த மாடு பார்த்தீங்களா அழைச்சு எல்லாமே அடிக்கிட்டு உட்காந்து அந்த சொந்த மாடு மையம் இருக்காத வயக்காட்டை உழுந்துட்டு வந்து திண்ணையில யாரு பார்த்தாங்க. அதுதான் நின்றோம் தங்கச்சி மாப்பிள்ளை சாப்பிட்டு போகட்டும். எப்படி வந்த மாடு சாப்பிட்டு போகட்டுமா? இவன் உழைச்சிட்டு வந்தவன் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்தவன் வளைச்சு லாவிக்கிட்டு இருக்கான். உள்ள ஆட்டுக்கறி கோழிக்கறி வளைச்சு முட்டை கட்டி அவன் லாவிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நீங்க இவன் சாப்பிட்டு போனதுனால இவன் இருக்கா பார்த்தாலா வீட்டுல சொந்த மாடு இவன் பிடிக்கும். எங்களுக்கு ஒன்று கிடைக்கல. இதுக்கு தான் வந்த மாடு வளர்ந்த வரைக்கும் அப்புறம் மாட்டவே நினைச்சு. ஆமா, ஆறா அது உங்களுக்கு எங்களுக்கு வந்து 7 எங்களுக்கு 7 சொன்ன நம்ப மாட்டேன். அது பிறக்கை 6 தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் என்னுடைய தாயாரும் தோப்பனார் வளர்க்கிற பக்குவத்துல ஒரு அறிவை கூட்டி விட்டுருவான். எப்படி கூட்டுவான்? எங்க அகத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சொந்தக்காரன் ஒரு குழந்தைய பார்க்க வருவான். உங்க ஆட்டையும் பார்க்க வருவான், எங்க ஆட்டையும் பார்க்க வருவான். வித்தியாசம் இருக்குல்ல எங்க அகத்துல. ஆமா, ஆத்துதான் என்ன தெரியுமா? வீட்டை ஆத்துன்னு சொல்லுவோம். ஆமா, சின்ன வீடுதான் என்ன பெரிய வீடுதான் என்ன? அந்த வீடு சின்ன வீடு, பெரிய வீடு கிடையாது. வீடு சின்ன வீடு, ஓட்டு வீடு. ஆமா, இப்ப நான் எதுல வச்சேன்? சொந்தக்காரரை பார்க்க வந்த உடனே அவர் வந்து பெரியப்பா மையன், என் பெரியப்பா மாலை கட்டியிருக்காரு.
பெரியம்மா பெரியம்மா மாலை கட்டிக்காரு முறையிட்டவைய இல்லைன்னு சொல்லுங்க அப்ப முறையிட்டு சொல்லுங்க முறையிட்டவைய ஆமா எங்க பெரிய தோப்பனாருடைய பையன் தானே நீர் கட்டிங்கிறது யாரு நீர் தான் நீர் தான் உங்களை சொல்றது என்னுடைய பெரிய தோப்பனாருடைய அவருடைய மனைவி ஆமா அடி அம்முச்சோட என்னடி குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்பான் அவன் சொல்லுவா எங்க ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவா எங்க பொண்ணாட்டி அவன் வந்தவா கூட என்ன சொல்லுவா ஆஹா ஆண் குழந்தையா வந்துட்டாய் அவனுடைய தோப்பனார் மாதிரி வாத்தியார் ஆயிட மாட்டி அவன் தாத்தா மாதிரி டாக்டர் ஆயிட மாட்டி வர்றவன் வாழ்த்தா அந்த குழந்தையும் அதே மாதிரி டாக்டர் வாத்தியார் வக்கீலாயிடும் குழந்தை இதே உங்க சக்கரையும் ஒரு குழந்தை பிறகு உங்க சொந்தக்காரங்களும் ஒரு குழந்தை பார்ப்பாங்க அடி மூக்கம்மா பொம்னாட்டி பேர வைக்கலாம் அடி மூக்கம்மா எங்கடி பிள்ளை பெற்றிருக்க இவன் சொல்லுவா நான் ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன் ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்க எவனுக்காவது ஆடு மாடு மேய்ச்சா அப்படி சொன்னா அந்த பிள்ளை பச்சை மண்ண ஆடு மாடு மேய்ச்சிட்டு அந்த பிள்ளைக்கு எப்படி அறிவு வரும் எங்க குழந்தை ஒரு வயசு 2 வயசு ஆயிடுச்சு தூக்கி தோல்ல தூக்கி வச்சு வீட்டுல தூக்கிட்டு போறேன்னு சொல்லுவோம் அங்க திட்டு அவன் மாமா வர நமஸ்காரம் பண்ணிப்படா பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி தர்றது மாமா நமஸ்காரம் அப்படியா மாப்பிள்ளைவா அருட்செல்வம் பொருட்செல்வம் ஆயுள் செல்வம் அனைத்து பெற்று ஸ்திதியமா சுட்சமா இருக்கும் அப்படின்வா இதை நீங்களும் உங்க பிள்ளை தோல்ல வச்சுட்டு அடியே முத்துப்பாண்டி பையனுக்கு பேரு அதே இந்த முத்துப்பாண்டி இல்ல இந்த முத்துப்பாண்டி ஆமா முத்துப்பாண்டி அந்த மாமா வர்றாரு பொண்ணு கேட்றான் 1 வயசு பையன் அதான் மச்சா வர்ற பொக்கோல சொல்றான் இப்படி சொல்லி சொல்லி கொடுத்து அந்த பையனை குத்தி வச்சவரை ஆக்கி விடுறது அப்புறம் எப்படி உங்களுக்கு ஏழையும் வரும் சும்மா எங்களோட போட்டி போட்டுட்டு நான் தான் பெரிய ஆளு நீங்க தான் பெரிய ஆளு எங்களை பார்த்து பொறாமப்பட்டு ஆமா இதை பிடிச்சிட்டு வந்து ஆளை என் கருத்தை பிடிச்சிட்டு சாமி சாமின்னு அந்த சூத்திரம் போட்ட கருப்பாய் அப்படியா அடே பாய் மகனே நாயை பத்தி அவனுக்கு என்ன தெரியும் பிரம்மன் படைப்பிலேயே நன்றி உள்ளது எது நாய் ஒண்ணுதானே மனுஷாளுக்கு நன்றி இருக்கிறதா இருக்கு மனுஷன் எங்கே இருக்கு ஒரு பாட்டு இருக்கு நன்றி ஒரு பாட்டில் மட்டும் வாங்கி ஒருத்தன் கையில கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வேண்டிய பார்த்தா போறேன் அமைதியா ஒரு 3 போடுவேன் போட்டு முடிச்ச உடனே கர்ண பிரபு நீங்க தானே தலைவா அத்தாடி அப்புறம் இந்த மூணு போட்டுருவேன் போட்டோன்னு அடிக்காம ஒரு அப்படியே இப்ப வர்ற உள்ளாட்சி தேர்தல் நீங்க நிக்கிற நான் ஜெயிக்க வச்சு விடுவேன் இந்த 3 போட்டோன்னு அதை வாங்கி கொடுக்க கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே அப்படியே திருப்பி ஆயிட்டான் ஊதாரி பையன் கொஞ்சம் கேட்டேன் வாங்கி கொடுத்துட்டு போறேன் பாரு இவன் கொண்டாடி ஒரு ஓட்டு போட மாட்டான் இப்ப போய் பிரசவத்துக்கு மாதிரி கொடுக்க போறான் அப்படி சாடிக்கு துப்பி போடுவான் நாய் இருக்கிறது பார்த்தேன்னா ஒரு சாதத்தை அடி வச்சிருந்தோம் சாப்பிட்டுச்சுன்னா ஆய்வு உள்ள காலம் வரைக்கும் நம்மளை பார்த்தா நன்றியோட வாழாது ஆனா என்னை நாயின்னு சொல்லிட்டான் பெருமையா இருக்கு நாயி வாழ ஆட்சிக்கு நன்றியை தெரிவிக்க நான் எதை ஆட்சதுன்னு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழுந்தலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்தும் கிளி அங்கிருக்கே கோவை பழம் இங்கிருக்கே தத்தி விடும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ
போனானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே ஊரென்று தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடு பூங்காற்றே இதான் ஓடி போய் சொல்லினேன் மின்னலாய் வகிடத்தே வேகமாய் தலைமுடித்து பின்னலாய் சடை போட்டு இம்மனசே என போட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேன் மையெழுதும் கண்ணாலே இவள் பொய்யெழுதி போனாளே ஆசைக்கு ஆசை வச்சேன் நானும் புறந்தான் காதலிச்சேன் ஓசையிடு பூங்காற்றே இதான் ஓடி போய் சொல்லிடுவேன் வாளை போல் திரியெடுத்தேன் திண்ணையிலே நீ எடுத்து ஏழமன குடிசையிலே ஏத்தி வச்சே ஒரு விளக்கு ஏத்தி வச்சே கைகளிலே என் மனசே என ஓட்டா நெஞ்சம் மட்டும் அங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கேன் தாமரை அவள் இருக்கு இங்கே சூரிய நான் இருக்கு சாட்சி சொல்ல சந்தீரடி நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நன்றி 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 வந்தே கருப்பைய மகள் பணத்தை விட்டு வாரி கருப்பைய மகள் கருப்பாய் எல்லாரும் வணக்கம் யாரு இவர் யாரா
எப்ப இங்க ஐயர் வந்தாரா? ஐயர் ஊரா போச்சா? வந்தது நிறைய பேசியிருப்பாரு. அது என்ன இது என்னன்னு. ஆனா நாங்க எங்க பேரை சொல்லிட்டேன். பேக்கரி வச்சிருக்கீங்க, ஐயங்கார் பேக்கரி. யார் மேல வச்சோம்? மூதேவி, நீ முட்டை தின்னாம இருக்கீங்க. எப்ப பாரு நீங்க எல்லாம் சூத்திரவாள். அது சைவத்தை சேர்த்துறாங்க. நீங்க எல்லாம் சூத்திரவாள், நாங்கெல்லாம் பிராமணவாள். என்ன சூத்திரவாள்? வச்சுக்கிறேன் இன்னைக்கு. அதுலயும் கேட்டோம்னா இனிக்குமா? அது ஒண்ணு சொல்றாங்க. அவரை தொட்டோம்னா 1000 பசுமாடிக்கு கொண்ட சமானமா. எவ்வளவு சமாளிப்புவாரு. மத்த பிராமணரை சொல்லல, இன்னைக்கு வந்திருக்க பிராமணத்தை மட்டும் சொல்றேன். இத நான் கறிமீன் சாப்பிட மாட்டேன், நீங்க கறிமீன் சாப்பிடுறவங்க அப்படின்றாரு. நான் பார்த்தேன், அது போயிட்டு போது வேண்டாம். அதே மாதிரி ஒரு ஓதுறாரு பாருங்க கோயில்ல. அடே அப்பா, அவர் பெரிய ஒழுக்கமா ஓதுறாரு. அது நமக்கு என்ன புரிய புரிஞ்சு எடுத்து நம்ம சொல்லி கொடுப்போமே. அந்த ஒரு வார்த்தை. அது இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்குங்களேன். அதே ஆலயத்துல போய் ஒரு 10 ரூபாய் காணிக்க தட்டுல ஓடுங்க, இந்த இப்படி விபூதி அள்ளி அப்படி போட்டுருவாரு. 10 ரூபாய் கொடுத்தா அதே ஒரு 50 ரூபாய் கொடுத்த முடிச்சுக்குவேன். அதுல இன்னொன்னு சொல்லுவாரு, ஒரு 50 ரூபாய் கொடுத்த முடிச்சுங்களேன், ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் கொடுப்பாரு. ஆமா. அதே ஒரு 100 ரூபாய் போய் கையில போடுங்க, 100 ரூபாய் ஓட்டோம்னா சாமி இடத்துல மாலையை கொண்டாந்து நம்ம கழுத்துல போடுவார். இதே ஒரு 500 ரூபாய் கொடுங்க, அக்கா இருக்கிற சாமியை கூட தூக்கி குடிப்பேன் அந்த ஆளு. அதுல நம்மள சூத்துல வாழலாம். இந்த வாங்க சூத்துல வைக்கிறவா, வாங்க சுவாமி, வாங்க சுவாமி. சரியாப்பா, நீ சொல்ற நான் பார்த்துட்டு அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஆட்டா கூட்டத்தை பாருங்க. ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஆட்டா கூட்டத்தை பாருங்க. ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம். வெளியே வரல. ஒரு பாட்டு படிக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு கரெக்டான பாட்டு படிச்சு என்
இப்படி சொல்லி சொல்லி தான் நல்ல வருஷம் கொண்டு விட்டேன் சண்டாக பாவி டேய் கண்ட மாட்டேன் கட்சி கொடுத்தாண்டா ஆனா உண்டு இருக்கட்டும் வந்த உடனே என்ன என்னமோ சாமி அப்படி பண்றாரு இப்படி என்னது என்ன சுவாமி அப்படின்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன் சரி அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஏன் நீ பழகிக்கிறதுக்கா இல்ல லேசா சொல்லுங்க எதுக்குங்கிறேன் ஓம் டேய் ஓமா சுக்லாம் பரதரம் சசிவர்ணம் சதுர்புஷம் சன்னவர்ணம் பிரஜாந்தகே நான் உங்களோட சேர்ந்திருக்கேன்ல என்ன? உங்க மந்திரத்தை நான் பழகிக்கிறேன் ஓம் சுக்லாபதம் பிராய நமக ஓம் கணபதியாய பிராய நமக ஓம் ஐயனார் சுவாமியாய நமக ஓம் தாய் திரோயம் ஓம். ஏண்டா இவ்வளவு விவரமா மந்திரம் சொல்லிட்டு இருக்கே நீ என்னதான் சொல்லிக்கிற ஒன்னதான் உன் பொண்டாட்டிட்டு போய் கொடு என்னடா இப்ப நாங்க என்ன சாப்பிடுறோம் தெரியுமா நீங்க என்ன சாப்பிடுறேன் நாங்க கறி மீன் சாப்பிடுவோம் நாங்க எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது நாங்கெல்லாம் சூனாவும் பூனாவும் தான் சாப்பிடுவோம் அது என்ன சூனாவும் பூனாவும் சூனாம்னா சுண்டல் பூனான்னா புளியோதரை புளியோதரை பார்த்தோம் அவன் மகிழ்ச்சிய என்னடா இல்ல நீங்க நாங்க வந்து மீன் கறி சாப்பிடுறோம் நீங்க சாப்பிட மாட்டீங்க நீ சாப்பிடவே இல்லை சத்தியமா இந்த ஐயனார் மேல சத்தியமா சொல்லுங்க ஐயனார் போதும் நான் சாப்பிடுறதே இல்லை அப்புறம் உள்ள சிக்கன் ரைஸ் அடிச்சது யாரு டேய் வெளியில கிடக்குவாரு சட்னியை மட்டும் வச்சு ஒரு தோசை தான் சாப்பிட்டேன் வெளியில கிடக்குவாரு உண்மையிலேயே சொல்றேன் நான் சாப்பிடுறேன் அத்தவங்க சொல்லுவா நான் உண்மையை தான் பேசுவேன் நான் சாப்பிடுறேன் ஆமா நான் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிய நீ எதுடா பெரியவா நீங்க எதுல பெரியவா பெரியவா டேய் நானும் வேதம் ஆறு சாஸ்திரம் புரண்டு ஐயோ இதெல்லாம் எதுக்கு நாங்க இல்லைன்னா மழையே இல்லை மழை புரியாது நாங்க இருக்கவங்க மழை புரிஞ்சு நீ நீ என்னைக்கு தலை எடுத்தியோ அன்னைக்கே களை எடுத்துட்ட ஏன்னா இந்நேரமெல்லாம் மழை பெஞ்சு நேரம் முக்காக்கம்மா தண்ணி கிடக்கு இந்நேரம் நாத்துப்பாடு மக்கள் ஊர நேரம் நாங்க நட்டுருப்போம் நீ என்னைக்கு வேதம் சொல்லி ஓதுறன்னு சொல்லியோ உனக்கு ஓதரம் தான் வந்துருச்சு டேய் மழை பொழி எப்படி பொழியும் எப்படி மனுஷால மதிக்கணும் இப்ப எங்களை எல்லாம் இங்க அந்த காலத்துல மாதிரி மதிக்கிறேன் என்னுடைய தோப்பனாருடைய காலத்துல எல்லாம் அக்கரகாலத்தை விட்டுட்டு அப்படி வெளியில போறச்ச போறவா வர்றவா செருப்ப கலட்டிடுவா எங்க டோப்பனாரு செருப்ப கழட்டிடுவாங்க எதுக்குடா மரியாதையா டேய் சாமி வர்றாங்களே அப்படிங்கிற மரியாதை இன்னைக்கு நீ அப்படியா செய்கிற அதை தின்ற இதை தின்ற போடா வாடா பொட்டா கண்ணா இப்படி பேச எப்படா வர முடியும் சரி சாமி வந்தா சாமி மரியாதை செய்யணும் வாங்கோ வாங்க சாமி இப்படி உட்காருங்க இல்ல அங்க உட்காருங்க இல்ல இதுல உட்காருங்க நான் அதுல உட்கார்ந்து நசுங்கி போமா அதை சாப்பிடுங்க இல்ல இதை சாப்பிடுங்க இல்ல அதை சாப்பிடுங்க இல்ல இதையும் சாப்பிடுங்க என்னமோ ஒரு 50-100 வச்சிருக்கிற மாதிரி அதை இருக்கிறதே ஒண்ணு அதை நான் சாப்பிட நீ செத்து போவேன் நான் சாப்பிட்டேன் என்னமோ எக்கச்சக்கமா விஷக்கணக்கில் வச்சிருக்கிற மாதிரி சொல்ற அதெல்லாம் உண்மைதாங்க உண்மை பூம் பூம் நீ நடத்துறோம் ஆமா நம்ம எங்க வந்தோம் நம்ம புடுங்க வந்தோம் வாய் நல்ல வார்த்தையே வராதா அபிஷ்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன் மூதேவி நான் வந்து வீடு அசடு நீ கிளம்பு ஏய் எதுக்கு வந்தோம் அப்படின்னா சமத்துக சேகரிக்க வந்தோம் எப்படி வர்றது சமத்துகள் எத்தனை சொல்ல சொல்ல நல்லா வரும் காரை ஆரை முன்னை முனை பிரண்டை பிரண்டை முஸ்தை முஸ்தை மாவிலை வாண்டை கற்பை நெற்பை நல்லா வரேடா எப்படி இல்ல சமத்துகள் தான் சேகரிக்க வந்தோம் யார் வந்தது நான் வந்தேன் நீங்க வந்தீங்க கிச்சாரோகியாசனம் வந்தான் சந்திபாவுடைய பையன் தேவதாசன் வந்திருந்தான் மாமி என்ன சொல்லி அனுப்பிச்சா குழந்தைகளே என்னுடைய பையனுக்கு காட்டு போய் பழக்கம் கிடையாது பக்குவமா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சான் அவ நம்மளை நம்பி அனுப்பிச்சா குழந்தை பாம்பு எடுத்து செத்து போயிட்டான் ஏன் வருத்தப்படுறீங்க இல்ல ஏன் வருத்தப்படுறீங்க பாம்பு இடிச்சு செத்து போயிட்டா நீ எதுக்கு வருத்தப்படுற ஏண்டா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணில் வளர்த்துட்டு இருக்கா அது நம்ம கண்ணத்துல நம்ம நம்பி ஒப்படைச்சா குழந்தை செத்து போயிட்டா கவலைப்படாது சொல்லிட்டு இருக்கா எனக்கு என்ன ஒண்ணு என்ன அவனை பாம்பு இடிச்சு இறந்தானே அது கூட எனக்கு வருத்தமே இல்லை ஏண்டா அது பாம்பு செத்ததுக்கு கவலைப்படல அப்படியே
தானே, ஆ, அது கூட எனக்கு வருத்தம் இல்ல. ஆ. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். என்ன? அவன் நான் கடிச்ச பாம்பு ஆ, அது ஒன்னே ஒரு போடு போடுறது எனக்கு வருத்தம். என்னைய பாம்பு கடிக்குதுன்னு சொன்னோன்னா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் பார்த்தேடா. ஏட்டா இந்த பிராமணா யார் திக்கிற சொல்ற மண்ணெண்ணி போட்டோம்டா எங்க மேல அவ்வளவு கட்டப்பா இருந்துருக்கு. எங்கெல்லாம் சாதாரணமானவளா? உங்களை எல்லாம் பாம்பு கடிச்சுன்னா நீங்க சாவு. சரி, அதே பாம்பு என்னைய கடிக்குதுன்னு வச்சுக்கோ, ஓஹோ, பாம்பு சத்து போகும். எப்படி? பாம்புக்கு எதுல விஷம் இருக்கு? பாம்புக்கு பல்லுல விஷம், இவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். இப்ப நான் கேட்கிறேன், ஆ. தேலுக்கு எதுல விஷம்? தேலுக்கு கொடுக்கல, எனக்கு இவா தேவனுக்கு சொன்ன மாதிரி அதுல விஷம் இருக்குன்னு வேற வார்த்தையும் சொல்லிவிடாத. அதுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு அடிக்கணும் பார்க்கப்பட மாட்டா. சுச்சோ. சாகுற வரைக்கும் வீக்கிரிய வேண்டியது. அப்போ சந்தி மாமி வந்த உடனே குழந்தை இறந்து போச்சுட்டு நீ சொல்ற, நான் சொல்லவா? நீங்க தான் சொல்லணும். மாமிட்ட நான் விவரமா சொல்றேன். நான் மாமிட்ட நான் சொல்ல வாயை திறந்தவன நீ அந்த வேலை நீ செய்யும் முதல்ல. மாமி, தங்கள் இருவருக்குமே நமஸ்காரம் ஐயா. எல்லாரும் வந்து விட்டீர்களா? என்னப்பா உங்களோட அனுப்பி என் மகனை காணவில்லையே. எங்கே ஐயா என் மகள்? மக்களா உங்கள் பின்னே என் வைத்தாலும் வரவே காணே. உங்களுடைய போல என் மகள் எங்கேப்பா? எங்கேயப்பா? ஐயா 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 எங்கள் மகள் லோகிதன் எங்கள் மகள் லோகிதன் எங்கே எங்கள் மகனோ ஈரன் இங்கே வரவும் காணே. எங்கள் மகனோ ஈரன் இங்கே வர காணே. எங்கள் மகனோ ஈரன் இங்கே வர காணே. நான் பெற்ற மகனும் கூட வரும்பொழுது எப்படி வந்தான் தெரியுமா? பதியார் கலைத்து மகன் பசியால் கலைத்து மகன் போனானே. எங்கள் மகனோ ஈரன் இங்கே வர காணே. எங்கள் மகனோ ஈரன் இங்கே வர காணே. பெற்ற மகனும் உங்களோடு வரும்பொழுது பசியோடு வந்தான். மாமி, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். பசியோட வந்தேன், உண்மைதான். ஏன் நீங்க பசியோட அனுப்பிச்சு வச்சேன்? ஐயா ஒரு சாதம் கூட கொடுத்து என்னை வராம. மன்னித்து விடுங்கள் ஐயா. என்னை அறிமுகம் எஜமானம் செய்து கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த பாவி நான் என்ன ஐயா செய்தேன்? அதுக்காக நீங்க கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க சும்மா விட்டுருவோமா? பச்சை குழந்தைய பார்க்க வச்சுட்டு நாங்க சாப்பிட்டுருவோமா? பிறகு என்ன செய்தீர்கள்? நாங்கெல்லாம் நிறைய ஆகாரம் கொண்டு போயிருந்தோம். கொண்டு போயிருக்கிறீர்கள். கட்டப்பதை பிரித்து மதியான நேரத்துல சாப்பிட போறச்சு குழந்தை எங்கேயே பார்த்துட்டு இருந்தான். அவதான் சொன்ன ஏட்டாந்து பார்த்துட்டு இருந்தாய். நாங்கெல்லாம் நிறைய ஆகாரம் வச்சுட்டு இருக்கோம். ஆளுக்கு கொஞ்சம் தலை வாங்கி சாப்பிடுறோம். வாங்கிக்க மாட்டார். எனக்கு மகளே, தெரியும். நீங்க
கொடுத்தா வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். ஓடுகிற ஆதி கங்கை என்ற கங்கையிலே காலகட்ட தாத்தா 3 கை சவந்தா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் 3 கரை சாப்பிட்டா. அப்பதான் சொன்னோம், தம்பி 3 கரை எப்படா நோக்கு மொத்தம் காட்டுல நடக்கிறதுக்கு தெரியவா தெரியாது. 3 கரெக்டா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோம். அப்படி சொல்லாதீங்களா? பத்தியம் தவறினால் பால் உடம்புதான் கெட்டு போயிடும், சத்தியம் தவறினால் வாழ்க்கையே கெட்டு போயிடும். 3 கருத்துக்களை அர்த்த படுத்துட்டாங்க. அப்படியெல்லாம் சொன்ன குழந்தையை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டீர்களா அப்பா? வலி செய்த பெற்ற மகனே உலகில் சத்தியமிட்டு என்னை அனுப்பினப்பா. ஏன் அழகு? அப்படி சொல்லாதீங்க. மேல வனாந்தரத்துக்கு 2 வழிகள். எந்த வழி? ஒன்று நேர் வழி, இன்னொரு வழி சொட்டு வழி. இதில் எந்த வழி என்பது வருகிறதா? இருக்கிறது உனக்கு குறுக்கு வழி. ஐயோ என்னப்பா பேசுகிறீங்க? இந்த நேர் வழியில பார்ப்ப கற்களும் உருக்களும் நிறைய இருந்தது. பெரிய குழந்தைகள் அதை கடந்து வந்துட்டோம். இந்த சுற்று வழியில பார்த்தீங்களா சுகமான வழி. யாராரு வருகிறார்கள்? அப்படி கேட்கும். சரி சுகமா என்பதை கேட்டால் யாராரையோ சொல்லுகிறீர்கள். உங்க மகன்தானே கோவிந்தம் கூட வரேன்னு சொல்லுறா. அவர் கோவிந்தா என்று சொன்னவுடன் என் உயிர் துடிப்பே ஒரு இடம் நின்று விட்டதே ஐயா. கோவிந்தம் கூட வர்றா மாமி. அதிகாலையில் போனவன் அத்திநேரமாகி வரவில்லை என்றால் என் மனம் என்ன வேதனைப்படும் அப்பா. மாலை பொழுதாகி போன பின்பும் எனது மகன் இன்னும் வரவில்லை. மாலை பொழுதாகி போன பின்பும் எனது மகன் இன்னும் வரவில்லை. மனமுடைந்தேன் எந்த நினைவிழந்தே சொந்த துணிவிழந்தே அழுதே புலம்புகிறேன். மைந்தனை காணவில்லை, மைந்தனை காணவில்லை. பார்த்திருந்தால் எனக்கு பதியேதடா, உன்னை பார்த்திருந்தால் எனக்கு பதியேதடா. உணர்ந்த எந்த முன்னாலே உணராதே கண்ணாலே தினமும் பார்த்திருந்தால் எனக்கு பதியேதடா. பாலொழுகும் பலனும் நிலவோ எலிவே வளரே நிலையும் கிளியே எந்த நாடும் பார்த்திருந்தால் எனக்கு பதியேதடா. பருகமழகு உருவம் உனது தாயலி கொடந்தனை எழுந்த குதி நடம் புரிவதை பார்த்திருந்தால் எனக்கு பதியேதடா.
மேலமனாந்திர ஒரு வழியா போய் சேர்ந்துட்டோம். சரி. நாலா பக்கங்களை சுற்றி பார்த்து சமத்துகள்லாம் சேகரிச்சுட்டு அதற்கு என்ன? ஆள விருட்சத்துல வந்து சரி பார்த்தோம். அடுத்த குழந்தை கிச்சா ஒன்ன மறந்துட்டோம். பெத்த தாயை புண்ணை எங்காவது மறப்பானா? உங்களை போய் மறப்பானா? என்னையா? ஒண்ணே ஒண்ணு தெற்பகையை மட்டும் என்னை உன்னை மறந்தாமா? மறந்து விட்டார். அப்படி சொல்லாமல் உங்களை மறந்து விட்டார் என்று சொல்லலாமா? என் மகன் எங்கே? என் தங்க மகன் எங்கே? அப்பா சொல்லுங்கள் ஐயா. எங்கே மகன்? என் தங்க மகன் எங்கே மகன்? மாலை பொழுதாகிறியாகே மாலை பொழுதாகி மாகையும் சோகக்கட மூழ்குது மூழ்குது மகன் என் தங்க மகன் தங்க மகன் என்ன காரணம் தெரியலே இன்னும் ஒன்றுமே புரியலே சின்னஞ்சிறுவன் எனக் கொண்டே ஒருவன் எங்கே மகன் வெந்த முன்னில் வேலை போச்ச வேலைச்சு தருவதை செய்யாதீர்கள் ஐயா. நான் பெற்ற மகன் பசோடு வந்தான். அவெல்லாம் இருக்கட்டும். நான் பெற்ற மகனுக்கு அந்த காலத்தில் என்ன நடந்து மறைக்காமல் சொன்னீர்கள் ஐயா. மாமி குழந்தை தெற்ப மட்டும் பையன் மறந்துட்டான். அதுக்கு நான் சொன்னேன் நீங்க என்ன அண்ணே, சொல்றீங்க? சிதார்த்தத்திற்கு தெற்பை ஒண்ணுதானா முக்கியம். சரி. அதை மட்டும் நீ பையன் மறந்துட்டாயே என்ன மூழ்கி போய் தந்தி பொழுதாயிட்டாங்க. சரி. நாங்கெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கோம். ஐயோ. ஆளுக்கு ஒரு கைப்பிடி மட்டும் வாங்கிப்போ. நீங்கள் கொடுத்ததை வாங்க மாட்டான் ஐயா என் மகன். போனமார்களே சிறிது நேரம் இந்த ஆள விஷயத்தை அமர்ந்துட்டு இருந்தோம். என் கருத்தாலே பறிச்சுட்டு வந்து சொல்லிட்டு உன் குழந்தை போனான். போனான். போன இடத்துல பாருங்க ஒரு பெரிய புதரு. என்னையா சொல்லுகிட்டீர்கள்? ஐயோ, என்ன வேற ஒன்றும் இல்லை தெற்பப்புதர் வேறொன்றுமில்லையே. ஐயா, நாங்கள் இருவர் வந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் முடிப்பதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வார்த்தைக்கு வார்த்தை மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இதற்காக என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை ஐயா. எதுவாக இருந்தாலும் சரி, நான் பெற்ற மகனுக்கு காரணத்தில் நடந்ததை மறைக்காமல் சொல்லுங்களப்பா. என்ன சொல்லுங்கள்? நடந்ததென்னே சொல்லுங்கள் அங்கே ஒட்டதென்னே சொல்லுங்கள் உயர்ந்த பாலவிலே எத்தவயிருத்தியாய் பற்றிடலாமா இவையே வனம் பாடிடலாமா மகடி மகடி மகடி
சத்தியத்துக்கு பக்கவாதனும் சிறிது நேரம் அமர்ந்துடணுமா நாம பரிசோதனை சொன்ன போன இடத்துல ஒரு பெரிய புதர் இருந்துச்சுன்னு சொன்னோம். அந்த புதர் பக்கத்துல ஒரு சின்ன புற்று ஐயோ எனக்கு ஒன்றுமே விளக்கவில்லை ஐயா. அந்த கரையான் புற்றுல ஓட்ட ஓட்டையா சின்ன சின்ன ஓட்ட ஓட்டையா இருந்துச்சு. அந்த ஓட்டைகள் இருந்து காற்று காற்று மாமி காற்று. ஐயா என்னை அனுப்பவில்லை இந்த மனதை அழைத்து உன் மகனை காலகத்திற்கு அனுப்பி என்று சொல்லும் பொழுது என்னால் அனுப்ப மனமில்லை. இருப்பின் எதற்காக அனுப்பி தெரியுமா? தங்களோட அனுப்பினால் கண்ணும் கருத்துமா கொண்டு வருவீங்க பித்தாரே அனுப்பி வைத்தேன். அப்படியே நான் கேட்கின்றேன். அதோ வருகிறான் இதோ வர சொல்லி தவிர என் கண்ணு கட்டியவரை நான் விட்ட மகனை காணவில்லையே அப்பா. மாமி நாங்க 2 பேரும் இவ்வளவு நேரமா சொல்றோமே உங்களுக்கு ஏதாவது ஒன்றுமே விளக்கவில்லையே ஒன்றுமே விளக்கவில்லை. நாங்க சொல்றது உங்களுக்கு புரியல. ஆமா எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல மாமி. கொஞ்சம் விளக்குவது போல் புத்துட்டு உடனிட்டு இருக்க மாமி. மாமி துக்கமான செய்தியும் சந்தோஷமான செய்தியும் திடீர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதோ இதோ சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்ன நம்புறத கேட்கிற மாதிரி சொல்லுங்கள் ஐயா. மாமி சிறகுடிந்த பறவை ஆயிட்டேன் மாமி. சிறகுடிந்த பறவை ஆயிட்டேன். என்ன சொல்லுகிறீர்கள்? உங்கள் இதயத்தை இருமாக்கி கொள்ளுங்கள். ஐயோ மனசை கல்லாக்கி கொள்ளுங்கள் மாமி. ஐயோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த ஐயா. தப்பை வைய போன இடத்துல நாக சர்ப்பம் தீண்டி உங்கள் குழந்தை அதே நான் என்ன செய்வேன் உண்மையா என்னால் நம்ப முடியவில்லை. நம்ப இருக்க முடியவில்லையா என் கண்ணை. மாதாயோ மகனே பாபா மலர்ந்தாயோ அன்னை கேட்டாயோ தெரியவில்லை விட்டாயோ ஒண்டியாக மகனே 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 பாப்பா மறந்தாயோ அன்னை மகனே 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 அப்பா மகனே பாபா ஐயோ மகனே பாபா அப்பா மகனே பாபா ஐயோ மகனே அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே
இந்த பாவி அம்மா என்று யாரை அழைப்பார்கள்? இந்த சட்டாளி அம்மா என்று யாரை அழைப்பார்கள்? நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் நீ வளம் கலாசரா என்றெல்லாம் களவுண்டு விட்டீர்களா இந்த பேரை? என் தலையை விடுதலை செய்துவிட்டு சென்று விட்டாயா என் கண்ணே? என்றாவது உன் தந்தை வந்து, அப்பா நான் பெற்ற மகனை உன்னிடம் விட்டு சென்றேனே, அவன் எங்கே என்று கேட்டார். அவருக்கு இந்த பாவி நான் என்னடா பதில் சொல்வேன்? கண்ணே, என்னை விட்டு இந்த பாவி எப்படி எப்போ உயிரோடு வாழ்வேன்? எப்படியடா உயிரோடு வாழ்வேன் என் கண்ணே? நண்டூருது நரியோருது, நண்டூருது நரியோருது, நண்டூருது நான் வளர்த்த செல்லைக்கு கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது. நண்டூருது நரியோருது, நண்டூருது நான்
வெளிப்படுத்த அன்பு சகோதரர் இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இறைவா, நாடு நகமடத்தை மடுத்தாய் பொறுத்துக் கொண்டே என்னிடம் கண் போட்டு கணவரை பிரித்தாயே. அப்போது நான் பொறுத்துக் கொண்டேன். எல்லாம் போடட்டும், நான் பெற்ற மகன் உறவிட்டு இருந்தால் போதும் என்று என்ன இருந்தேன். இப்பொழுது அவனையும் இழந்து விட்டேன். நான் எப்படி உயிரோடு வாழ்வேன்? யாருக்காக உயிர் வாழ்வேன்? நான் யாருக்காக வாழ வேண்டும் ஐயா? இறைவா, எனக்கு கொடுத்த இந்த இன்னலை போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஐயா, கொடுக்க வேண்டாம். நெஞ்சினிலே நினைவிலும் தெரிவதும் அழகு முகம் ஆசை முகம்
போல திரும்பி வரவும் போகிறார்கள். மேல வனாந்திரத்தில் ஆடு மாடுகளை தின்னாத இலைகளை மூடிவிட்டு அவனுடைய பிஞ்சு இதயத்தில் கள்ளத்தூக்கி வச்சுட்டு மாமி. என்னையா சொன்னா நான் பெற்ற மகன் பிஞ்சு உடனே பாலாங்களை வைத்தேன் என்று சொல்லுகிறார்கள். உண்மளம் என்ன கண்ணா, எனக்கு உன் மகன் என்ன பாவம் செய்தார்? நீங்களை தவறாக நினைக்க வேண்டாம். மேல வனாந்திரத்தில் மிருகங்கள் இருக்கிற காரணத்தினால் அவனுடைய நெஞ்சில் கள்ளத்தூக்கி வச்சுட்டு மாமி. உண்மைதான். நீங்க போகும் வழியே ஆடு மாடு தின்னாத இலைகளை நெடிகளை போட்டு விட்டு வந்திருக்கிறோம். அந்த நெடிகள் போனிலாக்கு உங்கள் மகனை பார்த்து நல்லடக்கம் செய்து விடலாமா? எனக்கும் தருணத்தில் என் மகன் என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா? சொன்னா மாமி. என்னையா சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, மீண்டும் ஒரு பிறப்பு இருந்தால் என் தாயும் என் தந்தைக்கும் பிறந்து விடுவேன்னு சொல்லிவிட்டு அவனுடைய கதையை முடிச்சுட்டேன் மாமி. சென்று வாருங்கள் ஐயா, சென்று வாருங்கள். அரசால பிறந்த என் செல்வ மகனே, இந்த பாவில் வெட்டி பிறந்த காலகத்தில் அறந்தேட்டி அனாதையை இருந்து விட்டாயடா. இதெல்லாம் போடாது என்று மறுவரும் ஜென்மத்துக்கெல்லாம் நான் சட்டாளಕ್ಕೆ பேச என்று சொன்னாயா? வேண்டாம் என் கண்ணே, வேண்டாம். மலை சாய்ந்து போனா என்ன